வந்து இஸ்ரோக்கு போகணும்னு ஆசை. அதையும் நான்முதல் ஸ்கீம்ல சொல்லி தராங்க. அப்பா அம்மா வந்து 2 பேருமே விவசாயம் தான் பார்க்குறாங்க. எங்கள் வீட்டில் நான் தான் முதல் பட்டதாரி. நான் வந்து காலேஜ் படிச்சுட்டே இருக்கும்பொழுது வந்து செகண்ட் இயர்லேயே வந்து நான் முதல்வன்னு ஒரு கோர்ஸ் வந்து இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக படித்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக வந்து ஸ்கவுட்னு ஒரு ப்ரோக்ராம் வெளியிட்டு இருந்தாங்க. இதில் செலக்ட் ஆகிட்டு நான் கொரியாவுக்கு போயிட்டேன். அங்கே போனோடனே எங்களுக்கு ரிசர்ச் லைனில் நிறைய சொல்லி கொடுத்தாங்க. ஒரு லேபாக கொண்டு போயிருந்தாங்க. ஒரு சோலார் செல் எப்படி செய்யணும், அது எப்படி கொண்டு வரணும் வெளியே அப்படின்ற வரைக்கும் சொல்லி கொடுத்தாங்க. நாங்க ரொம்ப பெனிஃபிட் ஆனோம். அடுத்து நான் பிஜி பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்ப நான் போன இடத்துல சவுத் கொரியால பிஜி பண்ண போறேன். சூப்பர். நெக்ஸ்ட் இயருக்கு போயிடுவோம். அது மட்டும் இல்லாம அதுல எனக்கு ஸ்டைஃபன் வந்து 60,000 கொடுக்குறாங்க. என்னுடைய அந்த ஒரு படிப்பு செலவையும் பாக்குறாங்க. என்னுடைய ஒட்டுமொத்த செலவையும் நம்ம நான் முதல்வன் டீம் மூலமா நம்ம தமிழ்நாடு அரசு எனக்கு வழங்கியிருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அவரு எனக்கு ஒரு தகப்பனா இருக்கிறது, எனக்கு அவர் அப்பா மாதிரினே வச்சுக்கோங்க. நம்ம மொத்த ஸ்டூடெண்ட்ஸும் டேக் ஓவர் பண்ணி இப்போ இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ தமிழ்நாடுல நான் முதல்னு சொன்னா ஃபாரின் கண்ட்ரிஸ் கூட தெரியுதுங்க. ஆக்சுவலா நான் போய் அதை ரியலைஸ் பண்ணேன். கொரியால ஒருத்தவங்க கேட்டாங்க, நீங்களாம் எப்படிப்பா அங்க வந்தீங்கன்னு கேட்டாங்க. இந்த நான் முதல்வன்னு ஒரு ஸ்கீம் மூலியமா தான் வந்திருக்கோம். எங்க சிஎம் வந்து இந்த ஸ்கீமை கொண்டு வந்து இது மூலியமா நம்ம பசங்களும் ஃபாரின் போயிட்டு படிக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தால இந்த மாதிரி போயிருக்கோம் சார். இது வரைக்கும் நீங்க எத்தனை பேர் இந்த மாதிரி போயிருக்கீங்க? இப்போ எங்களோட சேர்த்து 3வது பேட்ச் சார். ஒரு பேட்சுக்கே 25, 30 அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்க எங்களோட இதுக்கே வாங்க, அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாலும் எங்க இதுக்கு கொண்டு வாங்க, நாங்க தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்க முன்னுரிமை நம்ம கொடுப்போம் அப்படின்னாங்க. இன்னைக்கு கல்வியில தமிழ்நாடு பெற்றிருக்கக்கூடிய எழுச்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் திரும்பி பார்க்குது. என்னுடைய இலக்கு அனைவருக்கும் கல்வி. நிச்சயம் நம்முடைய திட்டங்களாலும் உங்களுடைய அச்சீவ்மெண்டாலும் அது நடக்கும். செல்லடா முன்னே செல்லடா, தைரியமே துணை. வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறை.